ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசம் பொடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். அந்த ரசம் பொடிக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதை காமிக்கிறேன் வாங்க. வச்சுக்கணும். மிளகு 150 கிராம் போட்டிருக்கேன், 150 கிராம் ஜீரகம், 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் தனியா, 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் கடுகு, 2 டீஸ்பூன் அரிசி பச்சரிசி, 2 டீஸ்பூன் கொள்ளு, கருவேப்பிலை, 15 பீஸ் காஞ்ச மிளகாய். இத்தனையும் வேணும். இது எல்லாத்தையும் ஒன்றா தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அந்த வறுக்கிறது கூட கலர் ரொம்ப மாறிடாமல் கொஞ்சம் இதுவாக பதமாக வறுத்துக்கணும். நான் வறுத்து எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் எல்லாமே வறுத்து இந்த மாதிரி கலர் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஏங்க ரசத்தில் கொள்ளு போட்டிங்கன்னு கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொள்ளு உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்காக தான். அது டெய்லி நம்ம ரசம் வச்சு சாப்பிட போகிறது கிடையாது. அதுக்காக அது போட்டுக்கேன். ரெண்டாவது, இந்த வெறும் மிளகு ஜீரகத்தை அடித்து டெய்லி போட்டுக்கலாமுங்க. ஏங்க இவ்வளோ கொள்ளு எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் கிடைக்கும். ரெண்டாவது, கட்டுப்படி ஆகும். 1.5 மாதம் இதை வச்சு நம்ம செய்யலாம். அதுன்னா நம்மளுக்கு 15 நாளைக்கே காலி ஆகிடும். 150 கிராம் மிளகு வச்சுருந்திங்கன்னா 15 நாளைக்கு காலி ஆகிடும். இதெல்லாம் போட்டு செய்யும்போது ஒரு 1.5 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்காக இதெல்லாம் போட்டு செய்கிறது. ஓகேங்களா? எப்படி நான் இதை பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை. ரசம் பொடி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு மாதிரி ரசம் பொடி நீங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான ரசத்துக்கு எவ்வளோ வேணுன்றதை சொல்கிறேன். ஒரு லெமன் சைஸ் ரசத்துக்கு 1 டீஸ்பூன் பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரசம் செஞ்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பாய்.